இந்த பதிவு தைப்பூச பற்றிய பதிவு. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, கந்தனுண்டு கவலையில்லை மனமே என்று முருகனை நாம் என்னவென்றெல்லாம் சொல்லி அவன் அருளுக்காக ஏங்குகிறோம். இந்த வீடியோவில் சிறு தவறு இருந்தால் மன்னிக்கவும். முருகனை பற்றி நாம் பேசாமல் வேறு யார் பேசுவது? முருக பக்தர்கள் தானே முருகனின் புகழை பற்றி இந்த உலகிற்கு கூற வேண்டும். அதற்காகத்தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பதிவு செய்து கொடுத்துள்ளேன். கண்டு மகிழுங்கள். குறையிருந்தால் மன்னித்து விடுங்கள். ஒரு காலத்தில் தேவர்கள் சூரபத்மன் என்ற அசுரன் அச்சுறுத்தினான். அதனால் தேவர்கள் சிவபெருமானை சரணடைந்தனர்கள். சிவபெருமான் தேவர்களை ஆசீர்வதித்து பின்னர் சிவபெருமான் நெற்றி கண்ணிலிருந்து தீச்சுடர் கங்கை நதியில் விட்டார். அந்த தீச்சுடர் 6 கார்த்திகை பெண்கள் குழந்தைகளாக வளர்த்தனர். பிறகு 6 முகம் கொண்ட முருகன் காட்சியளித்தார். அவர்களுக்கு ஆசியும் வழங்கினார். பிறகு அந்த 6 குழந்தைகளை பார்வதி தேவி தழுவி கொள்கிறார். முருகன் வளர்ந்து பெரியவராகிறார். பின்பு தேவர்கள் முருகனை சந்திக்கின்றனர். அவர்களுடைய குறைகளை முருகனிடம் கூறுகின்றனர். பிறகு முருகன் பார்வதி தேவியை சந்திக்கிறார். தாய் பார்வதி தேவி முருகனுக்கு வேலாயுதமாக அளிக்கிறார். பிறகு வீரபத்மரின் படையை கூட்டுகிறார். வீரபத்மர் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு போர் திறனாளியும் கூட. இந்த சூரசம்ஹாரத்திற்கு பெரிதும் உதவியவர் தான் வீரபத்மர். பிறகு சூரபத்மனுக்கும் ஐயன் முருகனுக்கும் நடக்கும் போரில் சூரபத்மன் தோல்வியடைகிறார். சூரபத்மன் முருகரை சந்தித்து கண்ணீருடன் சரணடைகிறார். பிறகு முருகன் சூரபத்மனை 2ஆக பிளந்து மயிலும் சேவலுமாக மாற்றி தன்னுடன் வைத்துக் கொள்கின்றார். இதனால் தான் ஐயன் முருகனை கருணை உள்ளம் படைத்தவர் என்று எல்லோரும் கூறுகிறார்கள். யாருக்கும் அழித்தலை அவர் ஒருபோதும் தந்ததில்லை. யாருக்கும் அவர் கெட்டதை கொடுத்ததும் இல்லை. அதனால் தான் அழிப்பவனை கூட அவர் மிகவும் கருணை உள்ளத்தோடு மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தன்னுடன் வைத்து கொண்டார். இதற்காகவே தான் முருகனை கருணை உள்ளம் படைத்த கடவுள் என்று எல்லோரும் கூறுகிறார்கள். பிறகு முருகன் சாந்த சரூபிணியாக மக்களுக்கு அருள் புரிபவராக காட்சியளிக்கிறார்.